கவின் ரியல்ஸ்லேருந்து சுரேஷ் பேசுகிறேன். நம்ம இப்போ பார்க்க வந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா நாவலூரில் காசா கிராண்ட் லே அவுட்டில் ஒரு ப்ராப்பர்ட்டி கேட்டட் கம்யூனிட்டியில் கேட்டட் கம்யூனிட்டியில் ஒரு வில்லா வந்து நம்ம பார்க்க வந்திருக்கோம். இந்த ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 7.3 ஏக்கரில் கட்டியிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 160 வில்லாஸ் அமெரிக்கன் ஸ்டைலில் கட்டியிருக்காங்க. அதில் தான் நம்ம வந்து ஒரு ப்ராப்பர்ட்டி பார்க்க வந்திருக்கோம். 24/7 செக்யூரிட்டி, ஒரு பெரிய கேட்டட் கம்யூனிட்டி இருக்குது. பக்கத்தில் ஒரு பெரிய ஸ்டேடியமும் கட்டிகிட்ருக்காங்க. நம்ம இப்போது இந்த ப்ராப்பர்ட்டியோட ட்ரோன் வியூ பார்க்கலாம். எப்படி இருக்குது, ஏரியா எப்படி இருக்குது, வீடுங்கள்லாம் எப்படி இருக்குன்றதை நம்ம பார்க்கலாம். பார்த்துட்டு நம்ம உள்ளே வரலாம்.
ட்ரோன் வியூ பார்த்துருப்பீங்க எப்படி இருந்தது, நம்ம பக்கத்தில் வில்லாஸ் எப்படி இருக்குது. ரோடு வந்து ப்ரைவேட் ரோடு எல்லாமே உள்ளுக்குள்ளே. காம்பவுண்ட் உள்ளே வந்துட்டாலே ப்ரைவேட் ரோடு. அழகாக சைக்கிளிங், குழந்தைங்க சைக்கிள் ஃபுல்லாக ஓட்டலாம். 7 ஏக்கருக்கும் சுற்றி வரலாம். அப்புறம் 40+ அம்யூனிட்டிஸ் இருக்குது உள்ளே. 40+ அம்யூனிட்டிஸ் உள்ளே இருக்குது. எல்லா உள்ளே வந்துட்டிங்கன்னா வெளியே போக வேண்டிய வேலையே கிடையாது. எல்லா என்டர்டெயின்மெண்ட்டும் உள்ளே இருக்குது. தேட்டர்லேருந்து ஜிம்மு, ப்ளே ஏரியா, பார்க்கு, ஸ்விம்மிங் பூல், குழந்தைங்களுக்கு பெரியவங்களுக்கு எல்லாமே இருக்குது. வில்லா வந்து நார்த் ஃபேஸிங் என்ட்ரன்ஸு, ஈஸ்ட் ஃபேஸிங் லேண்டு. வில்லாவோட ஃப்ரண்ட் வியூ எல்லா வில்லாவும் ஒரே மாதிரி தான் இருக்கும். இதில் 3 BHK 4 BHK ரெண்டே தான் இருக்குது. எல்லா வில்லாவும் சோல்ட் அவுட்டுங்க. இப்போ நமக்கு ஒரு 2 வில்லா மட்டும் இப்போதைக்கு இருக்குது. அதுதான் நம்ம வந்து இப்போது எடுக்க வந்திருக்கோம். நம்ம உள்ளே போயிட்டு பார்க்கலாம் வில்லா எப்படி இருக்குன்றது. உள்ளே போய் பார்க்கலாம். என்ட்ரன்ஸில் கார்டன் வச்சுருக்காங்க. நல்லா கார்டனுக்கு ஸ்பேஸ் கொடுத்து நல்லா பேவர் பிளாக் ரோடு கொடுத்துருக்காங்க. மழை தண்ணியும் நிற்காது. எல்லாத்துக்குமே ட்ரைனேஜ் சிஸ்டம் கரெக்டாக வச்சுருக்காங்க. என்ட்ரன்ஸில் ஒரு கார் பார்க்கிங் கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து ஒரு இனோவா கார், XUV என்ன டைப் ஆஃப் காரும் நீங்கள் வந்து ஃப்ரீயாக நிறுத்தலாம். அடுத்தது இதுவும் கார் பார்க்கிங் தான். 2 கார் பார்க்கிங் சொன்னோம் இல்லைங்களா, இதுவும் கார் பார்க்கிங் தான். பட் ஆனால் இவங்க வந்து இப்போ கார்டனாக யூஸ் பண்ணுறாங்க. வேணும்னா நீங்கள் வந்து கார் பார்க்கிங்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். 2 கார் நிறுத்துகிறேன், நான் வந்து மேலே ஒரு ஷீட் அடிச்சுக்கிறேன்னா அடிச்சுக்கலாம். பக்கத்தில் இது ஒரு ஏரியா வந்து கொடுத்துருக்காங்க. இதில் நீங்கள் ஏதாவது மேலே ஷீட் அடிச்சுட்டு நீங்கள் வந்து ஒரு டைனிங் ஏரியாவும் பயன்படுத்திக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா சிட் அவுட் ஏரியாவாக பயன்படுத்திக்கலாம். எல்லா விதமான பர்பஸ்க்கும் அந்த ஏரியாவை நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இது என்ட்ரன்ஸு. மெயின் டோர் நார்த்து ஃபேஸ் பண்ண மாதிரி இருக்கும். உள்ளே போகலாம். இப்போ தான் கீயே வாங்கினாங்க. அவங்க வாங்கின உடனே சேல் கொடுக்குறாங்க. வெல்கம் இது கூட இன்னும் வந்து எடுக்கலை. நல்ல ஒரு டோரு, லாக் சிஸ்டமும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் உங்களுக்கு. உள்ளே வந்துட்டு ஒரு ஹால். இப்போது லேண்ட் ஏரியா நம்ம பார்க்கணும். லேண்ட் ஏரியா வந்து பார்த்திங்கன்னா 2103 ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் ஏரியா. இதில் இப்போ பில்டிங் கட்டுற இடம் மட்டும் பார்த்திங்கன்னா 1413 ஸ்கொயர் ஃபீட் ப்ளஸ் 690 UDS. டோட்டலாக லேண்டுன்னு பார்த்திங்கன்னா 2103 ஸ்கொயர் ஃபீட். பில்டப் 1817. சைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்டேஜ் 34.5, சைடில் 41. இந்த டோர் நீங்கள் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா அந்த ஏரியாவுக்கு போகலாம். இது நீங்கள் வந்து நான் வெளியில் காமிச்சேன். உங்களுக்கு வெளியில் இருக்கிற ஏரியாவுக்கு வந்துட்டு நீங்கள் வந்து ஏதாவது வந்து சைடில் வந்து தடுப்பு போட்டுட்டுங்க. பின்னாடி வீட்டிலலாம் பண்ணியிருக்காங்க பாரு அழகாக பேக் சைடில். அது மாதிரி நீங்கள் வந்து ஷீட்லாம் அடிச்சுட்டு நல்லா வந்து ரூம் மாதிரியாவே நீங்கள் வந்து கன்வெர்ட் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு ஹாலு. நல்லா வந்து ஒரு ஹால். நெக்ஸ்ட் இது போகலாம் டைனிங் ஏரியா. இந்த டைனிங் ஏரியா படிக்கிறதுக்கு கீழவும் கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்குது. நீங்கள் கப்போர்ட்ஸ் வச்சு திங்ஸ் ஏதாவது நீங்கள் வச்சுக்கலாம். விண்டோ எல்லாமே மஸ்கிட்டோ நட்டு ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இவங்க வீடு வாங்கினதுக்கப்புறம் கிட்டத்தட்ட 5 to 8 லட்ச ரூபா வரைக்கும் செலவு பண்ணியிருக்காங்க. நிறையா வந்து வீட்டுக்கு வந்து செலவு பண்ணியிருக்காங்க. இது கிச்சன். 2 பக்கம் ஸ்டேஜ் கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து வாஷ் பேஷன். இன்னும் மாடுலர் கிச்சன் பண்ண வேண்டியிருக்கும். இன்டீரியர் கொஞ்சம் பெண்டிங் இருக்குது. கீழே வந்து ஒரு பெட்ரூம் கொடுத்துருக்காங்க. எல்லா பெட்ரூம்லேயும் அட்டாச்சு பாத்ரூம் இருக்கிறது ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு. இந்த ரூமுக்கே 2 ஜன்னல் கொடுத்துருக்காங்க. நல்லா ரூஃப் ஹைட்டு நல்லா இருக்குது. லைட்டிங் தான் இன்னும் ஃபிக்ஸ் பண்ணணும். பாத்ரூம் அமெரிக்கன் ஸ்டாண்டர்ட்னு ஒரு பிராண்டு கொடுத்துருக்காங்க. அதுதான் போட்டிருக்காங்க. ரூஃப் வரைக்குமே டைல்ஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. கீழே வந்து ஒரு பெட்ரூம். மேலே இப்போ நம்ம போகலாம். மேலே வந்து 2 பெட்ரூம். அதுக்கு மேலே ஒரு சின்ன ரூம் ஒன்று இருக்குது. சைடில் ஃபுல்லாகவே இந்த கிரிலுக்கு வந்துட்டு கிரில்லே பண்ணியிருக்காங்க. ஸ்டேர் கேஸு. மேலே வந்து ஒரு சின்ன லிவிங் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க.
இதுலேயும் 2 ஜன்னல் மஸ்கிட்டோ நெட் போட்டு கவர் பண்ணியிருக்காங்க. இங்கே உங்களுக்கான ஃபர்னிச்சர்ஸை நீங்கள் டிசைன் பண்ணிக்கலாம். ரோட் சைட் வியூ பால்கனி. இந்த பெட்ரூம் ஒரு பெரிய ஜன்னல். ரோட் சைட் வியூ பால்கனி நல்ல ஹைட் ஏற்றி பண்ணியிருக்காங்க. சேஃப், குழந்தைங்களுக்கும் ரொம்ப சேஃபாக இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே கீழே வியூ, அவுட் சைட் வியூ நல்லாயிருக்கும். ஸ்ட்ரீட் வியூ அப்படியே தெரியும். நல்லா குழந்தைங்களாம் கீழே நின்னே பார்க்க வேண்டியிருக்கும். அந்தளவுக்கு ஹைட் ஏற்றி தான் பண்ணியிருக்காங்க. சேஃப்டி தான். அட்டாச்சு பாத்ரூம். இங்கே வார்ட்ரோப் வைக்கிறதுக்கு சின்னதாக வந்து ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. மேலேயும் கப்போர்டு. பாத்ரூம். இது வந்து ஃபஸ்ட்டு மாஸ்டர் பெட்ரூம். கதவுல நல்ல ஹைட் அண்ட் ஸ்ட்ராங்காக கொடுத்துருக்காங்க. இது ஒரு மாஸ்டர் பெட்ரூம். மேலே அடுத்து 2வது மாஸ்டர் பெட்ரூம் பார்த்துடலாம். இது செகண்ட் மாஸ்டர் பெட்ரூம். இதில் பெரிய ஜன்னல் கொடுத்துருக்காங்க வித் கிரில். நிறைய வீடுகள் வந்துட்டாங்க. எல்லாமே ஹேண்ட் ஓவர் முடிஞ்சிருச்சு. எதுவுமே சேல் வந்து அவங்க கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. ராஜா கிராண்டு. இது ஒரு பாத்ரூம். இது ஷவர் ஏரியாவுக்கு தனியாக இடம் கொடுத்துருக்காங்க. இந்த மாஸ்டர் பெட்ரூமில் ஷவர் ஏரியாவுக்குன்னு தனியாக ஒரு கிளாஸ் டோர் கொடுத்து பண்ணியிருக்காங்க. இங்கே வந்து வாக்கிங் வார்ட்ரோப்புக்கு உங்களுக்கு வந்து இடம் கொடுத்துருக்காங்க. வார்ட்ரோப் வச்சுக்கலாம். நீங்கள் இந்த இடத்துல ஸ்பேஸ் இருக்குது. நீங்கள் டிசைன் பண்ணிக்கலாம் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி. இங்கேயும் ஸ்பேஸ் இருக்குது. இப்போ ஓப்பன் டெரஸ் மொட்டை மாடியில் போகலாம். மொட்டை மாடியில் ஒரு சின்ன ரூமுக்கு சர்வீஸ் ரூம் மாதிரி இருக்குது. நீங்கள் வாஷிங் மிஷின் வைக்கிறது, மற்ற திங்ஸ் வைக்கிறதுலாம் நீங்கள் வந்து மேலே வச்சுக்கலாம். சின்னதாக ஒரு ஜிம்மு அப்படின்னா ஒரு ஆஃபீஸ் ரூம் எனக்கு தேவை அப்படின்னாலும் நீங்கள் மாடி மேலே ஆஃபீஸ் ரூமாக நீங்கள் வந்து செட்டப் பண்ணிக்கலாம். இதுக்கு மேலே ஓப்பன் டெரஸு அதையும் பார்த்துக்கலாம். இது ஒரு ரூம். வாஷிங் மிஷின் ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. இல்லை நீங்கள் ஆஃபீஸ் ரூமாகவும் இதை வந்து கன்வெர்ட் பண்ணிக்கலாம். டெரஸ் வந்துருக்கும். ப்ரைஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி வந்து 2.30 crore போட்டு தான் சொல்லியிருந்தாங்க. நம்மளே வந்து வீடியோ பண்ணியிருந்தோம். பட் அதுக்கு தான் வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கோம். இப்போ வந்து ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2 crore ஃபைனலாக அவங்க கொடுத்துடலான்னு இருக்காங்க. 2 crore ஃபைனல் ப்ரைஸ் சொல்லியிருக்காங்க. டேரெக்டாக நீங்கள் வந்து செல்லர்கிட்ட அதை வந்து பேசிக்கலாம். ப்ரைஸ் ட்ராப்புக்காக தான் இந்த வீடியோ திருப்பி நம்ம போட்டிருக்கோம். மெயின்டெனன்ஸ் இப்போ தான் ஹேண்ட் ஓவர் பண்ணியிருக்காங்க. அந்த மெயின்டெனன்ஸ் வந்து முடிவு பண்ணல, இனிமேல் தான் வரும். கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5,000 வரதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. 40+ கம்யூனிட்டிஸ் இருக்கிறதால. பக்கத்தில் ஸ்டேடியம் நீங்கள் ட்ரோன்லேயே பார்த்துருப்பீங்க. சிஎஸ்கே ஸ்டேடியம் வருது. இதுக்கு நேராக பார்த்தீங்கன்னா டாடா கன்சல்டன்சி. டாட்டாவோட ஐடி பார்க்கும் இருக்குது. தேவைப்படுற வந்து கூப்பிடுங்க. கவின் ரியல் எஸ்டேட் சென்னை. என்னோட சேனல் தொடர்ந்து பார்த்துருவாங்க. உங்களுக்கான ஒரு ப்ராப்பர்ட்டி கண்டிப்பாக என் சேனல் கிடைக்கும் நம்புறேன். இது மாதிரி உங்களோட ப்ராப்பர்ட்டிஸ் ஏதாவது சேலுக்கு எங்களை கனெக்ட் பண்ணுங்கள். நாங்கள் சேல் பண்ணி தரோம். தேங்க்யூ.